2 வடை ஒரு டீ. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ என்னன்னா பஞ்சாப் கிங்ஸ் நங்குன்னு ஒரே கொட்டு கொட்டி விட்டாங்க மும்பை இந்தியன்ஸை. மும்பை இந்தியன்ஸ் வந்து நிலக்கொலையை அடைய வச்சுட்டாங்க. இதுக்கு மேல என்னதான்டா பண்ணணும் உங்க டீம்ல அவங்களுக்கு தெரியவே இல்லை. டாஸை ஜெயிச்சு பவுலிங் போட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் நல்லா தான் ஆடின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் பேட்டிங் அவங்க ஆனதை பார்த்தா இவங்க வந்து ஒரு 50 ரன் கம்மின்னு நான் ஃபீல் பண்றேன். இனிஷியல் தாட்ஸ் இருந்து ஆரம்பிங்க. பேட்டிங் ஆர்டர் இன்னைக்கு வந்து குவிண்டன் டிகா கொண்டு வந்தாங்க. ரோஹித் சர்மா இல்லாதவங்க குவிண்டன் டிகா கொண்டு வந்தாங்க. சாண்ட்னரையும் உட்கார வச்சுட்டாங்க, போல்ட்டையும் உட்கார வச்சுட்டு தீபக் சகார், ஷர்துல் தாக்கூர் 2 பேரும் ஆடினாங்க. புதுசா வந்து இந்த ஸ்பின்னர் ஒருத்தர் ஆடினாங்க. இந்த இனிஷியல் தாட்ஸ் இருந்து ஆரம்பிங்க. இந்த பயங்கரமான டீமு, கடப்பாரா பேட்டிங் லைனப்பு, கடப்பாரா பவுலிங் லைனப்பு, இந்தியன் பெஸ்ட் பவுலரு, இந்தியன் பெஸ்ட் பவுலர், வேர்ல்டு பெஸ்ட் பவுலரு, வேர்ல்டு பெஸ்ட் ஆல்ரவுண்டரு, இப்படின்னு கேப்டனுக்கு அப்படின்ட்டு என்னென்னமோ பில்டப் பண்ணானுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஒரு 10-20 எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இது சொன்னாங்க. 20 பேருமே மும்பை இந்தியன்ஸ் வந்து டாப் 4ல வச்சிருந்தாங்க. அப்படி பயங்கரமா பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தாங்க. வந்ததை பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு 10% கூட அதுக்கு யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு என்ன ரீசன் இன்னும் அவங்களே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன ரீசன் இப்படி அடி வாங்குறானுங்க. எனக்கு மெயின் ரீசனா என்ன தெரியுது அப்படின்னா, பும்ரா தான் பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா பும்ரா வந்து 5 விக்கெட்டே எடுக்கல. ஒண்ணு பும்ராவை கேஷுவலா விளையாண்டு ரன் அடிக்கவும் வேணாம், 4 ஓவருக்கு 30 ரன் போதும் அப்படின்னு விளையாடுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா 5 மேட்சா விக்கெட்டே எடுக்காதது வந்து மும்பை இந்தியனோட டவுன்ஃபாலுக்கு அதுதான் பெரிய மெயின் ரீசனே. இன்னைக்கு ரோஹித் சர்மா இல்ல குவிண்டன் டிகா ஆட வச்சாங்க. குவிண்டன் டிகா வந்து செஞ்சுரி போட்டான். அவங்க அந்த ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்களோ? ஃபர்ஸ்ட்ல இருந்து குவிண்டன் டிகா ஆடி இருக்கணுமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே குவிண்டன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு கப் அடிச்ச போதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கான். அந்த பிக்சர் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள்னா ரெக்கில்டனை விட டிகாக்கு தான். எனக்கு வந்து ரோஹித் சர்மா அந்த பேட்டிங் காம்போ வந்து ஹிட் காம்போ. அதை நீங்க ட்ரை பண்ண முட்டது பெரிய தப்பா இருக்கு. பெரிய தப்பு. நீங்க ரெக்கில்டன் எப்ப பார்த்தாலும் 30 ரன்னுக்கு மேல அடிக்கவே மாட்டாங்க. 30 அந்த எப்ப மேட்ச் பார்த்தாலும் 30 ரன் அவுட் ஆயிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. நீ சொல்லி ஏபி நீ டிகாக்கு தான் ஆடணும்னு சொன்ன ஃபர்ஸ்டே ஆக்ஷன் முடிஞ்சப்பே அதான் சொன்னேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, ரிக்கில்டன் போன சீசன் ஒன்றும் பெருசா பண்ண மாதிரி இல்லை. பிளஸ் இது வந்து ஒரு ப்ரூவன் காம்பினேஷன். நீங்க ஒரு ரிட்டையர் ஆன பிளேயரை வந்துட்டு மெனக்கட்டு ரிஜிஸ்டர் பண்ண வச்சு ஆக்ஷன்ல எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பிளேயிங் லெவலில் இருக்கிறதுக்காக தான் இருக்கும்னு நான் நினைச்சேன். பட் அவங்க ஏன் ரிக்கில்டன் ஆடினாங்கன்னு தெரியல. பட் இப்போ டிக்காக்கு ஒரே ஒரு மேட்ச் ஆடி இருக்கா, அவன் பிளேஸை சீல் பண்ணிட்டான். இப்போ ரோஹித் வந்தானா கன்ஃபார்ம் வந்துட்டு ரிக்கில்டன் வெளில தான். பிளஸ் மும்பையோட பேட்டிங் பவுலிங்க்கு அடுத்து வருவோம். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேத்தட்டிக்கான ஒரு ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் என் வாழ்க்கையில பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. யாருன்னா ஒருத்தவங்க 2 பேரும் மிஸ்ஃபீல் பண்ணுவாங்க ப்ரெஷர்ல, ஓகே. ஒரு டீமே மிஸ்ஃபீல் பண்ணிட்டு யாருக்குமே அந்த ஒரு வைபே இல்லை. ஒரு இத்தனைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா, பாண்டியா டீமோட கேப்டன் 15வது ஒரு மிட்லேயே வந்துட்டு ஷோல்டர்லாம் தொங்க போட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆனதை பார்க்க முடிஞ்சுச்சு. கேப்டனே இப்படி இருக்கப்போ டீம்கிட்ட மற்றவங்களுக்குலாம் அந்த எந்தூசியாசம் எதிர்பார்க்கறது வந்து தப்பு தான். இன்னொரு ஒரு ஸ்டாட் ஒன்னு பார்த்தேன். பாண்டியா வந்து கடைசி ஆஃப் செஞ்சுரி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 34 இன்னிங்ஸ்க்கு முன்னாடி தான் கடைசி ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க பாண்டியா பேட்டிங்லயும் ஒண்ணுமே பண்ணல. இன்னொரு அந்த பபிள் கம் பாயை பத்தி சொல்லுங்க. வந்து முதல்ல அவுட் ஆயிட்டு போனான். இல்ல நம்ம தான் தெரிஞ்ச விஷயம். ஸ்கை வந்து பல வருஷம் ஆகுது ஃபார்முக்கு, இந்தியன் டீமுக்கு அடிச்சே பல வருஷம் ஆகுது. அவன் வந்து அந்த நியூசிலாந்து சீரியஸ்ல பிசிசிஐ என்ன பிளான் பண்ணானுங்கன்னு தெரியல, பக்காவான பேட்டிங் ட்ராக் ஒண்ணு போட்டு கொண்டு வந்தானுங்க. வந்து ஆளுக்கு ஒரு செஞ்சுரி 50 அடிச்சுட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச் அடிப்பா, யுஎஸ்ஏ மேட்ச்னு நினைக்கிறேன். ஆமா, அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் அல்ல, ஒரு 35 மேட்சா சொல்லணும்னா தலைவர் சிங்கிள் டிஜிட்ல அவுட் ஆகிடுவான்னா, ஆமா ஒரு 30 மேட்சாச்சும் அவுட் ஆயிருப்பான். அவ்வளவு மோசமான பெர்ஃபார்மன்ஸ். என்னதான் லைக் நீங்க வந்து நிறைய பேரை வந்து வெளியில உட்கார வைக்கலாம் நம்ம இம்பாக்ட் சப்பா. ஆனா இப்ப வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனு ஒரு ஆள் உள்ள இருந்துச்சுன்னா ஒரு ஹெல்ப் பண்றதுக்காச்சும் ஆள் இருக்கும். தலைவன் அதை வேணுக்குனே உட்கார வைக்கிறான்னு நினைக்கிறேன். 2024 ரோஹித் சர்மா வின்னிங் கேப்டனே, டே நீ இம்பாக்டா போய் உட்காரு. இப்ப 2025 இப்ப 26ல வந்து ஸ்கை வந்து நீ போய் இம்பாக்ட்ல உட்கார அப்படிங்கிற மாதிரி பண்றானா என்னன்னு தெரியல. இதுக்கு வந்து நீங்க திலக்கரமாவே வெளில உட்கார வச்சு, ஏன்னா லைக் அட்லீஸ்ட் ஒரு இன்புட் கொடுக்கவாச்சும் யூஸ் ஆவாங்க இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ்.
அது மட்டும் இல்லாம இன்னொரு பாயிண்ட் அவுட் மறந்துட்டேன். இதுல பாத்தீங்கன்னா பல கேப்டன்கள் இருக்கிற டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான். வேணுமான ஒரு போஸ்ட் போட்டாங்க. எல்லாருமே கேப்டன் தான். அதுல டீம் ஸ்கையா கேப்டன், திலக் வர்மா நான் இந்தியா அண்டர் 23 கேப்டன் நான் தான் அப்படிங்கிறான். டிகாக்கா நான் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனா இருந்தேங்க. ரோஹித் சர்மா, பும்ரா நான் டெஸ்ட்ல கேப்டனே. மும்பை கேப்டன் அப்படி எல்லாருமே கேப்டனா இருந்து சாண்ட்னர் நியூசிலாந்து கேப்டன்ரா அப்படிங்கிறானுங்க. எல்லாம் இருந்து வாய்ஸ் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. நமந்தீர முன்னாடியா இருக்கிறாங்க. அது நல்ல ஒரு மூவ் மாதிரி இருந்துச்சு. அவங்க நல்லா ஆடினாங்க. நமந்தீர் அவங்க ரமந்தீர் மட்டும் நீங்க அடிக்காம விட்டாங்கன்னா டீம் 195 அடிச்சிருக்க மாட்டாங்க நான் ஃபீல் பண்றேன். ரொம்ப முக்கிய பேட்டிங் ஆனாங்க லோயர் எண்ட்ல வந்து. கடைசியில பவர் பிளேல வந்து 48 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அவங்க வந்து பவர் பிளே இன்னும் அவங்க அந்த 2 விக்கெட் விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஷெல்லுக்குள்ள போன மட்டும் தான் ஃபீல் ஆச்சு எனக்கு. பவர் பிளே இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்செப்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அவங்க அவ்வளவு நல்லா போட்டாங்க, ஓகே அக்செப்டட். பட் ஆனா வந்து கொஞ்சம் சான்ஸ் எடுத்து பார்த்துருந்துருக்கலாம். இன்னொன்னு வந்து பவுலிங்க்கு வாங்க முதல் தீபக் போட்டான். ஆக்சுவலா பேட்டிங்ல என்ன ப்ராப்ளம்னா மும்பை பிட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஓவர் மட்டும்தான், 3-4 ஓவர் வந்து ஸ்லோவா ஆடினா போதும். நீங்க அவசரமே பண்ண வேணாம். அதுக்கப்புறம் ஒரு 16 ஓவர்ல யாரு போட்டாலும் அடிக்கலாம். அப்படி ஒரு பிட்ச் தான். லாஸ்ட் 5 T20 மேட்ச் பாத்தீங்கன்னா மும்பைல கிட்டத்தட்ட 250 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜே 230, 240 வச்சுக்கலாம். அப்படிதான் அந்த ஸ்கோர் போயிட்டு இருக்கு. நீங்க லாஸ்ட் மேட்ச் RCB மேட்சை பாருங்க, 250 ரன் அடிச்சானுங்க. அந்த மாதிரி பிட்ச் தான். அந்த மாதிரில எந்த சேஞ்சஸும் கிடையாது அந்த பிட்ச்ல. இவங்க ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் சீக்கிரம் விட்டதுனால அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆயிடுச்சு. அவனுக்கு கம்மியா விளையாடலாம் அப்படின்னு அந்த லைக் 2018, 19, 20 டெம்ப்ளேட்டுக்கு போயிட்டானுங்க. 200 ரன் வச்சுட்டு 180க்கு 170க்கு ஆல் அவுட் பண்ணுவாங்க. மிடில் மேட்ச் இன்டர்வியூல சொன்ன 180 வந்து நல்ல ஸ்கோரா இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து 250 அடித்தாலும் தேர்ச் பண்ணிடுவாங்க. அந்த நிலைமையில இருக்காங்க இவங்க பஞ்சாப் கிங்ஸ். அது ஒரு பெரிய பிரச்சனையா. அவங்க வந்து ஃபர்ஸ்டே 2 விக்கெட் விட்டதுதான் பெரிய டிராபேக். இல்ல யாரு இருந்தாலும் அடிச்சிருப்பாங்க. இன்னும் இந்த ரூத்தர் ஃபோர்ட்டையே இன்னும் முன்னாடி இறக்கிட்டா கூட அடிச்சிருந்திருப்பானுங்க. ஆனா பஞ்சாப் வந்து பக்காவான செட்டப்ல வந்திருந்தாங்க. அந்த யார்கர் எக்ஸிகியூஷனா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணானுங்க. இன்னைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பவுலிங் எங்க குத்தணும்னு நினைக்கிறானுங்களோ அங்க பால் விழுவுது. அப்படி போட்டானுங்க. தீபக் சகார் பர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன நினைக்கிற? தீபக் சஹர் அவன் நம்ம முன்னாடி பார்த்த தீபக் சஹர் கிடையாது. அவர் லாஸ்ட் 3-4 இயர்ஸாவே அவனுக்கு பெருசா ஸ்விங்கும் இல்லை. பிளஸ் லென்த் ரொம்ப ஷார்ட்டா போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. பிளஸ் இன்னொன்று என்ன சொல்லணும்னா 192ங்கிறது வந்துட்டு மும்பையில் வந்து வின்னிங் ஸ்கோர் இல்லை தான். பட் ஆனால் இவ்வளோ மோசமாக தோக்குற அளவுக்கும் அது வந்து மோசமான ஸ்கோர் கிடையாது. பவுலிங் வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சாட்னர் ஆடி இருந்தா கொஞ்சமாச்சும் மிடில் ஓவர்ஸ் கொஞ்சம் கண்டெயின் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சாண்டரை எதுக்கு டிராப் பண்ணீங்க நீங்க இன்னைக்கு? என்ன எனக்கு அதுக்கான இதுவே புரியல. சாண்டரை டிராப் பண்றதுக்கான வேலையே இல்லை இன்னைக்கு. அல்லா கசன் நல்லா போட்டா இல்ல. ஆனா சாண்டர் வந்து மிடில் ஓவர்ல கொஞ்சம் கண்டெயின் பண்ணி நான் ஃபீல் பண்ணேன் இன்னைக்கு. எனக்கும் அதான் தாட், ஏன் சாட்னர் ஆடலன்னு புரியல. பிளஸ் 20 பால் பெண்டிங் வச்சு அடிக்கிறாங்க அப்படின்னா பவுலிங் ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு. எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இத்தனைக்கும் இப்போ சீட் கோட் பும்ரா இருந்துமே இந்த நிலைமை அப்படின்னா டீம் மேனேஜ்மெண்ட் அவங்க பிளானிங் எல்லாமே தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சாலிடான ஒரு பிளேயிங் 11 வெளிலேருந்து 11s மட்டும் எடுத்து படிச்சோம் அப்படின்னா கன்ஃபார்ம் டாப் 2 ஃபைனலிஸ்ட் சாம்பியன் சைடா கூட இருக்கலாம்னு இருக்கிற டீம் வந்துட்டு இப்போ பாட்டம் 2ல இருக்காங்க அப்படின்னா எல்லாமே அவங்க டீம்ல தப்பா இருக்கு. கண்டிப்பா ஒரு ரீவாம் தேவை அவங்களுக்கு. அடிக் பண்ணியா வந்து மேட்சுக்கு மேட்ச் வந்து பவுலர்ஸ் தான் குறை சொல்றான். அவங்க பவுலர்ஸ் யாரும் போற மாதிரி தெரியல. வேற பவுலரும் வெளில இருந்து அவங்க எடுத்துட்டு வர முடியாது. அஸ்வினி குமார் நீங்க ஆட வச்சிருந்திருக்காங்க. நல்ல ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அஸ்வினி குமார் ஆட வைக்கிறதுக்கு. இல்ல இன்னைக்கு பிரசன்டேஷன்ல தான் அவன் சொல்லிட்டானே, எங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, நாங்க போயிட்டு டிராயிங்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து திருப்பி பார்க்கணும், பார்த்துதான் முடிவு பண்ண முடியும், இப்போதைக்கு பேச முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டோம். அவங்க வந்து பவர் நியூ பால்ல வந்து யாருக்கு கொடுக்கறதுனே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. நியூ பால்ல வந்து யாருக்கு எந்த ஓவர் கொடுக்கணும் எனக்கு என்னமோ வந்து சும்மா வந்து 4 ஓவர் தொடர்ந்து 4 கோல் போடுறது வந்து எனக்கு வந்து அக்செப்டடே இல்ல. நீ வந்து ஒரு 2 ஓவர் பும்ரா கொடுத்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் ஓவர் பும்ரா போட்டே ஆகணும் நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? கண்டிப்பா நீங்க அந்த மொதல் ஓவர்ல 2-4 ஏதோ ஒரு நறுக்குனா எப்படினாலும் இப்படி 2 ஓவர் கொடுத்தே ஆகணும் பும்ராக்கு. ஏன்னா விக்கெட்டே உழுவ மாட்டேங்குது. பும்ராவை எல்லாம் பார்த்து விளையாடுறாங்க அப்படின்னா பவர் பிளேல அவனுக்கு இன்னும் பார்த்து விளையாட யோசிப்பாருங்க. நீ ஒரு ஓவர் அவனுக்கு வந்து எப்படி கொடுக்குறான்னா 4வது ஓவர் 5வது ஓவர் கொடுக்குறான். அப்படிங்கிற பட்சத்துல 3 ஓவர்ல ரன் வந்துருச்சு. இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே 22 ரன்னு. இதுக்கப்புறம் வந்தா என்ன வரலன்னா ஆமா அழகா 5 ரன் ஆடிக்கு போனா 2 ஓவர் 30 ரன் நல்ல ஸ்கோர்.
நல்ல ஸ்கோர் முடிஞ்சிருச்சு அதுலயே. அதுதான் தப்பு பண்றான். நீ ஃபர்ஸ்ட் ஓவர் நேரா பும்ரா கையில பாலா கொடு, விக்கெட் எடுக்கிறானோ இல்லையோ தொடர்ந்து 4 மேட்ச் கொடு, 1-3 இல்ல 1-4 எப்படி வேணா கொடுத்துக்க. ஏதோ ஒரு நடக்க வேற ஆப்ஷனே கிடையாதுல்ல நம்மளுக்கு. இப்படி வச்சுதான் ரோஹித் சர்மா அப்படி யூஸ் பண்ணப்ப அவன்கிட்ட வந்து 2 பிரைம் ஃபார்ம்ல போல்ட் இருந்தான், பிளஸ் வந்து அவங்களுக்கு மலிங்கா இருந்தான் ரோஹித் சர்மா யூஸ் பண்றப்ப. இப்ப பார்த்தா தீபக் சகர், சர்துல் தாக்கூர் இருக்காங்க நியூ பால்ல போறதுக்கு. அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு தீபக் சகர் வந்து போடுறப்பே தெரியும் 2 பேரும் வந்து பொழக்க போறாங்க. அதே மாதிரிதான் தீபக் சகர் உண்மையாவே எதுவுமே இல்லையா அவன்கிட்ட, என்னன்னு தெரியல. யாரு போனாலும் ஆடுறது இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. டொமஸ்டிக்கா ஆடுறது இல்ல, ரொம்ப 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 ஒஸ்ட். நான் எப்படி சொல்றது, ஷர்துல் தாக்கர் கூட தெரியும் வந்து கண்டிப்பா 45 ரன் கொடுத்துருவான், ஆனா 2 விக்கெட் எடுத்துருவான். 2.3 ஓவர் 45 ரன் கொடுத்துருக்கான் இன்னைக்கு. பொழந்து எடுத்திருக்காங்க அவனை. அதான் அவங்க வந்து ஒரு மேட்ச் நியூ பால் போல்ட் ஒரு மேட்ச் போட்டான், ஒரு மேட்ச் ஹார்திக் பாண்டியா போட்டான்னு நினைக்கிறேன், 2 மேட்ச் தீபக் சகர் போட்டான். அந்த மாதிரி மாத்திட்டே இருக்காங்க. நியூ பால் யாரு கொடுக்கறதுனே தெரியல. அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. பவுலிங் பிளான் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் வில் ஜாக்ஸ் வந்து என்ன ஆனாருன்னே தெரியல. ஏதோ வெக்கேஷன்ல இருந்து கிளம்பிட்டேன், கிழிச்சிட்டேன். அதை பத்தி என்ன கதைனே தெரியல. அவர் வந்தாச்சும் கம்பேக் கொடுப்பாங்களா? இனிமே கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. 9 மேட்சுக்கு 7 மேட்ச் வின் பண்ணணும் ஒண்ணுமே. அவங்க அதான் அங்கதான் காம்பினேஷன்ல மாட்டினா. வில் ஜாக்ஸ் வந்து அப்ப யாரு டிராப் பண்ணுவாங்க? ரிக்கல்டனை டிராப் பண்ணி தான் அவங்க சாட்னர் ஆட வச்சாகணும். இல்ல ரிக்கல்டனுக்கு பதிலா குவிண்டன் டி காக், அவ்வளவுதான் முடிஞ்சு. ரோஹித் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் ஆடுவாங்க தானே? இல்ல 2 மேட்ச் இல்ல, 2-3 மேட்ச் இருக்க மாட்டான். ஓகே, 2-3 மேட்ச் இருக்க மாட்டான். அவன் நல்லா பண்ணிருக்கான், அவனை ஆட வச்சாகணும். அல்லா கசன்ஃபரை தூக்குவாங்களா? இன்னைக்கு நல்லா போட்டான், ஆனா தூக்கிதான் ஆகணும். இல்ல ஆக்சுவலா இப்ப என்ன எப்படி செட்டப் பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த 2-3 மேட்சுக்கு ரோஹித் சர்மா கிடையாதுன்னு ஆல்ரெடி டாஸ் அப்பயே சொல்லிட்டான் ஹார்திக் பாண்டியா. சோ அடுத்த மேட்ச் வந்து நம்ம இவர் வந்துருவோம், வில் ஜாக்ஸ் வந்துருவோம். ஓப்பனிங் வந்து வில் ஜாக்ஸ் டிகாக் போட்டுட்டு அந்த ஆர்டரை ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரூத்தர் ஃபோர்ட தூக்கிட்டு வில் ஜாக்ஸ் அங்க இறக்கி. அவங்களுக்கு போன வருஷம் இந்த பிரச்சனை தெரியும். பவர் பிளேல எப்பெல்லாம் ஸ்கை போனாலும் அப்பெல்லாம் பால் ஸ்விங்கா அவுட் ஆயிட்டே இருந்தான். ஒன் டவுன் எப்பொழுதுமே திலக் வர்மாக்கு கொடுத்துருங்க. என்ன ரீசன்னா திலக் வர்மா அந்த ஒன் டவுன் சூப்பரா ஆடி இருக்கான். நம்ம இந்தியன் டீமுக்கும் சரி இங்கேயும் சரி. நீ பரவாயில்ல, அவன் ஃபார்ம் அவுட்டே இருந்தாலும் ஒன் டவுன் ட்ரை பண்ணணுமே. அந்த இடத்துல நல்லா ஆடுறானா அவனை கொடுத்துருந்தா போதுமே, சூப்பரா இருந்திருக்கும். கை போறப்பே அவுட் ஆடுவான்னு எனக்கே தெரியுது. இல்ல ஸ்கை இன்னைக்கு அவுட் ஆனதை பத்தி பேசலாம். அவனுக்கு பால் எங்க எட்ஜ் ஆச்சுன்னா பாட்டம் டோ எண்ட். இதுல இருந்து என்ன தெரியுது, அவன் லைனையும் பிக் பண்ணல, லென்த்தையும் பிக் பண்ணல. மொதல் பாலே சும்மா டிரைவ் போய் ஆயிட்டா இருக்கும். ப்ரோ அவன் ஃபார்ம் எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். பேட் மட்டும் வருது, ஆல் நவர்ல மண்ட நவர்ல கால் நவர்ல பேட் மட்டும் வருது. ஈஸியா ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சு ப்ரோ. நீ போய் அங்க இதுல ஆள் நிக்க வச்சுட்டு நீ நல்லா பவுன்ஸ் பண்ணினா தலைவன் அங்க அடிக்கிறான், கேட்ச் கொடுத்துட்டு போறான். இதை தவிர வேற எந்த இதுமே உனக்கு ஈஸியா எடுக்கிற மாதிரி தெரியுது ஸ்கை. அப்போ பஞ்சாப் டீம் பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசலாம். பிரப்சிமரன் சிங் வந்து ஐபிஎல் மேட் பிளேயர் ப்ரோ. ஐபிஎலுக்குனே அந்த செதுக்கி சைனீஸ் மீன் மாதிரி ஐபிஎல் மேட் பிளேயர். கரெக்டா ஆடுறான் எல்லா மேட்சும். பவர் பிளேல முடிஞ்ச அளவுக்கு ஆக்சிடென்ட் பண்றான், அதுக்கப்புறம் ஸ்பின்னர் போட்டாலே அடிக்கிறான். நல்ல டைமிங் இருக்கு. எப்படி சொல்றது, இவனை எப்படி அவுட் ஆக்குறது அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி ஒரு பேட்டிங் ஆடுறான். வீக்னஸே இருக்கிற மாதிரி தெரியல. அவனே அவுட் ஆனதா உண்டு, அடிச்சு அவுட் ஆகும். எப்போதும் அடிச்சு அவுட் ஆகும் பர்ஃபெக்டா ஆடுறான். இன்னொரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் நீங்க சூப்பரான ஒரு கேட்சர் விட்டாங்க, ஆனா அது வந்து கடைசியில தான் விட்டாங்க. பட் ஆனா சூப்பரா 2 பேருமே பயங்கரமா. நம்ம பேட்டிங் லைன் அப் வந்து பயங்கரமா இருக்கு பஞ்சாபோடது. பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் நல்ல பேட்டிங் லைனுக்கு தான். ஏன்னா நம்ம மேக்ரோ யான்சன் வரையும் அடிக்கிற அளவுக்கு தான் இருக்கானுங்க அவனுங்க. ஆமா, யாரு போட்டாலும் அடி விடுவோம். அதுக்கப்புறம் அவங்களோட மெயின் ஸ்பின்னர் அடி வாங்கியுமே இன்னைக்கு வந்து 190 தான் கொடுத்துருக்காங்க அவங்க. ஆமா, அந்த அளவுக்கு. பஞ்சாப் பேட்டிங் பத்தி என்ன நினைக்கிற ஏபி? பஞ்சாப் பிரியான்ஷ் ஆரியா, கூப்பர் கானோலி 2 பேரும் ஏர்லி விக்கெட் பவர் பிளேல போனதுக்கு அப்புறமே வந்துட்டு அவங்கள்ட்ட அந்த ஒரு 190 சேஸ் பண்றோங்கிற ப்ரெஷரே தெரியல. அவங்க கரெக்டா பேஸ் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. 12 ஓவர் முடிஞ்சு. அடுத்த நான் எப்படியும் ஒரு 19th 20th ஓவராச்சும் மேட்ச் போகும்னு நினைச்சேன். பட் ஆனா 3 ஓவர் மிச்சம் வச்சு அடிச்சுட்டாங்க. கரெக்டா பேஸ் பண்ணாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கான். அவன் அவ்வளவு பிரைஸ் டாக் கொடுத்து எடுத்து இப்ப எல்லாருமே வந்து விமர்சனம் பண்றாங்க. இவ்வளவு பிரைஸ் டாக் எடுத்து ஒன்றும் பண்ணல, ஸ்கேம் பண்றோம், அது இதெல்லாம். கொடுத்த காசுக்கு மேல கூவுறாங்க சொல்ற அளவுக்கு அவன் ஆடிட்டு இருக்கான். இந்தியன் டீம்ல எடுக்காம இருக்காங்க நான் ஃபீல் பண்றேன் ரொம்ப நாளா. இந்தியன் டீம்ல அவனுக்கு நல்ல பிளேஸ் ஒன்னு ஸ்பாட் கிடைச்சுன்னா யூட்டிலைஸ் பண்ணலாம்.
ஓடிஐ கேப்டனா அவன் தான் ஆயிருக்கணும் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். ரொம்ப நாளா ஃபீல் பண்ணிருக்கேன். ஓடிஐ கேப்டனா கண்டென்சில இருந்த பிளேயர் அவனை வந்து அனுப்பி விட்டு கில்ல அப்படி போட்டாங்கன்னு நான் ஒத்துக்கவே முடியல என்னால. ஆக்சுவலா ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா தலைவன் 2023 வேர்ல்டு கப்ல நம்ம பிரைம் மினிஸ்டர் திட்டினதுனாலதான் அங்கேருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை தான். டொமஸ்டிக் ஆடிட்டு வாண்டாங்க உன போய் அதுல இருந்து தான் பிரச்சனை. வெளியில அமிச்சிட்டு வெளியில இருந்து பெர்ஃபார்ம் பண்ணி பிசிசிஐ கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்ட் டீம்ல இருந்து அவனை தூக்கிட்டாங்க தானே. டெஸ்ட் டீம்ல இல்ல. ஆக்சுவலா இப்ப எப்படி செட் பண்றானுங்கன்னா இந்தியன் டீமையே T20க்கு ஒரு ஸ்குவாடு, ஓடிஐக்கு ஒரு ஸ்குவாடு, டெஸ்ட்டுக்கு ஒரு ஸ்குவாடு, அந்த டெம்ப்ளேட் தான் போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஸ்ரேயஸ் ஐயருக்கு T20க்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கல. இன்னும் ப்ராப்ளம் என்னன்னா கம்பீருக்கு 2028 வரையும் எக்ஸ்டென்ஷன் பண்ண போறதா ஒரு பேச்சு இருக்கு. வெளியில நல்லா விளையாடுற பிளேயர் பல பிளேயர் இருக்கானுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனருக்கே 10 பேர் போட்டி நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு இல்லையா உனக்கு எனக்கு இப்ப வந்து 15 வயசு பையனோட பிரப்சிபன்ஸுக்கு எல்லாம் போட்டி போட்டு எல்லாரும் போட்டி போடுறாங்க. மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர், ரஜத் படித்தர்னு பல அங்க ஒரு 10 பேர் நிக்கிறானுங்க வருஷம். 2 டக்கு அபிஷேக் சர்மா பண்ணா அவனை அமுச்சு விட்டுட்டு வைபவ் சூரியவன்சியை உள்ள எடுத்துருவாங்க. பல போட்டிகள் இருக்கு. இதை எப்படி டேக்கிள் பண்ணிட்டு 2028 வரையும் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே எல்லாம் சிஎஸ்கே போட்டு அடிச்சீங்க 3 மேட்ச் தோத்த உடனே பாட்டம் டேபிள்ல இருக்கோன்னு இப்ப 5க்கு 4 தோத்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அடிக்க மாட்டீங்கன்னு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கேக்குறாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. ஸ்டில் மும்பை கம்பேக் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அவனுங்க. ஏன்னா இது எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் இருக்கிறதுனால நாங்க சொல்றோம். பவுலிங்ல மட்டும் சின்ன கரெக்ஷன், பேட்டிங் பிரச்சனையே கிடையாது. நான் இதான் ஆப்ஷன் முடிஞ்சப்ப அதான் சொன்னேன். பும்ரா மட்டும் பார்த்து ஆடிட்டாங்க. விக்கெட் எடுக்கிற பவுலர் இந்த டீம்ல யாருமே இல்லை. நான் அப்பயே நான் இதான் சொன்னேன். பவுலிங் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏன் அஸ்வினி குமாருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்ல வந்து இம்ப்ரெசிவா இல்லையா நெட்ஸ்லாம் தெரியல. இன்னும் வாய்ப்பே கொடுக்கல. இன்ஜுரி ஆள் போயிட்டான் அப்படின்னா நம்ம நேகல் வாதேரா இருக்காப்புல அங்கதான் ஆகாஷ் மதோல். நேகல் வாதேரா தான் பஞ்சாப்ல. ஆகாஷ் மதோல் அங்கதான் இருக்காப்புல. ரோஹித் சர்மாவோட சிசிய பிள்ளை. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஏதாச்சும் இல்ல ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு போயிடுங்க. சிம்பிளா சொல்றேன். அவன் ஏதாச்சும் தடி ஒரு 2-4 மேட்ச் வின் பண்ணுவான். வேற என்ன சேஞ்ச் பண்ணுவான்னு என்னால ஒண்ணுமே கவனிக்க முடியல. என்ன பண்ணுவான்னு கணிக்கவே முடியாத மாதிரி இருக்கு. எனக்கு மும்பை வந்து கம்பேக் கொடுப்பாங்கன்னு எனக்கு சொல்ல முடியல. நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போய் டாப் 4 தான் நான் சொன்னேன், டாப் 2 நான் சொல்லலை. ஏன் அப்படின்னா அவங்க இன்னும் காம்பினேஷனே ஃபிக்ஸ் பண்ணல. அவங்க இனிமே கரெக்டான 11 எடுத்து அதுக்கப்புறம் ஜெயிக்க ஆரம்பிச்சு கண்டினியூஸா ஜெயிக்கணுங்கிறது பெரிய டாஸ்க்கு. ஆல்ரெடி 5 மேட்ச் முடிஞ்சு வேற. ஸோ குவாலிஃபை ஆகான்னு எனக்கு தோணல. எனக்கு என்னமோ கடைசி பிளேஸுக்கு ஹெவியா காம்படிட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். கேகேஆர் போற பார்க்க பார்த்தா அவங்க டீம் காம்பினேஷனோட அவங்க கேப்டனுக்கும் பிளேயருக்கும் இருக்கிற பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னே தெரியல. நேரா வந்து பிரஸ் மீட் வந்து பவுலரை பத்தி சொல்லிட்டு போறோம்னா என்ன பிளேயர்ஸ் நீ பேக் பண்ணி ஆகணும். 20 ஓவர் போட்டாங்க நீ டாஸ்ல சொல்லிட்டு போறப்பே உனக்கு வந்து கான்பிடன்ஸ் இல்லை உங்க பவுலர் மாதிரி தெரிஞ்சிருச்சு. அவங்க பிடிச்சதுக்கு அப்புறம் 4 மேட்ச் தோத்து இதுக்கப்புறம் அடுத்து 8-7 மேட்ச் ஜெயிப்பாங்களாங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் ஃபீல் ஆகுது. இன்னும் எத்தனை மேட்ச் இருக்கு? 9 மேட்ச்ல 7 ஜெயிக்கணும். கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அது 2 சிஎஸ்கே ஓட இருக்கு. 2 சிஎஸ்கே கூட இருக்கு. இந்த நிலைமையில எப்படியோ 1-1 போயிடும். என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அப்போ இது கலீல் அகமது இன்ஜுரி அதை பத்தி இப்ப பேசிட்டு முடிச்சிடலாம். கலீல் அகமது இன்ஜுரி இருந்த எல்லா ஃபியூஸும் போடு கடைசியில கலீல் அகமது 11ல இருந்தவனும் போயிட்டான். இப்பதான் காம்பினேஷன் பிடிச்சி போயிட்டு இருக்கோம்னு நினைச்சோம், அவனையும் பிடிச்சி விட்டாங்க. என்ன பண்ணுவாங்க இப்ப? அவனுக்கு பதில் யாருன்னா காம்பினேஷன் ஆடுவாங்க அடுத்த மேட்ச்ல? அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். யாரு முதல்ல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறாங்க? நிறைய பிளேயர் வெளில இருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் நான் என்ன ஒரே கேஸ் பண்றேன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்கு. 7 ஓவர்சீஸ் பிளேயர் தான் வச்சிருக்காங்க. மேபி ட்ரை பண்ணல. ஒரிஜினல் பாட்மன் கத்திட்டு இருந்தாங்க. ஓவர்சீஸ் வாஷ் பவுலர் கொண்டு வந்தா என்ன இப்ப கரண்டா இருக்கிற 4 ஓவர்சீஸ்ல யாரை டிராப் பண்ணுவார்? யாரையும் பண்ண முடியாது. ஸ்பென்சர் ஜான்சன் வந்தா என்ன பண்ணுவீங்க? இப்ப ஸ்பென்சர் ஜான்சன் வந்தா பெஞ்ச் தான். கிடையாது. வேற இந்தியன் பேசர் மார்க்கெட்ல யார் இருக்கா? வேற எனக்கு தெரிஞ்சு வேற உமேஷ் யாதவ்னு அஸ்வின் ட்வீட் போட்டிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதையும் சொல்லிடுங்க. உமேஷ் யாதவ் RCB 2018-19 ஞாபகம் வச்சுக்கோட்டு விளையாடு. ஆல்ரெடி டீம் அப்படிதான் இருக்கு. இதுல நீங்க இப்படி ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான். ஆகாஷ் மத்வால் போகலாம்னு நினைக்கிறேன்.
மும்பை தான் முடியாம நான் வாய்ப்பே இல்ல. அவன் டெட் பவுலரா தான் இருக்கான், நெட் பவுலரா தான் இருக்கான், ஒன்னும் அக்ரிமெண்ட் கிடையாது. அவங்க ஏதாவது கொடுத்திருப்பாங்கடா, ப்ராமிஸ் கொடுப்பாங்க. கேம் சேத்தன் சர்க்காரியா இருக்காப்ல, எப்படா கேம் கொடுக்க முடியும்? லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அவனா ட்ரை பண்ணலாம். அப்புறம் டொமஸ்டிக் 2-3 பிளேயர் சொன்னாங்க, எனக்கு நேம் கரெக்டா ஞாபகம் இல்லை. வேற யாரும் கமலேஷ் நாகர்கோட்டி இன்ஜுரி இல்லைன்னா அவனை கூட எடுக்கலாம், போன வருஷம் டீம்ல தான் இருந்தான் அவன். வேற ஆப்ஷன் எனக்கு எது வெளியில. சரி அடுத்த மேட்ச் எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் வரப்படலையா? அடுத்த மேட்ச் என்ன காம்பினேஷன், யாரை உள்ள கொண்டு வருவாங்க? டேரக்டா கலீலுக்கு பதிலா தோனின்னு எடுத்துக்கலாமா? தோனி நெக்ஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒன்னு ராமகிருஷ்ணா கோஷ் இல்லாத முகேஷ் சௌத்ரி 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்சுக்கு. லெஃப்ட் ஆர்ம் வேற யாரு இருக்கா லெஃப்ட் ஆர்ம் உங்களுக்கு? முகேஷ் போனோம்னா அவன் எப்படியும் வந்து ரன்னை வாரி இறச்சிருவான். அதுக்கு கோஷ்க்கு போயிட்டு நம்ம பேட்டிங் ஆச்சும் ஸ்ட்ராங் பண்ணலாம். இல்ல கோஷ் எடுத்துட்டு போனா பேட்டிங் ஆச்சும் ஸ்ட்ராங் பண்ணலாம். 10 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் திருப்பி அடிக்க சிஎஸ்கேக்கு டெய்லண்டர் வரையும் இப்ப திருப்பியும் ஒரு பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது அவங்களுக்கு. வேற ஆப்ஷனே இல்ல அவங்களுக்கு. இதுக்கு மேல அமன் கான் தான் இருக்கான். அமன் கானும் ஆல்ரவுண்டர் தான், வேற ஃபாஸ்ட் பவுலர் வெளியில இல்ல. அதுலயும் அடுத்த மேட்ச் வந்து அக்கீல் ஹுசைனை வந்து பவர் பிளேல குடுக்கறதே டவுட்ங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு என்ன பண்ண போறாங்க நான் சொல்றேன் பாருங்க. தேவையில்ல அக்கீல் ஹுசைனை டிராப் பண்ணி மேட் அண்ட் ஆட போறாங்க. அதான் பண்ண போறாங்க. அதுதான் நடக்க போகுது. 2 லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க, அக்கீல் ஹுசைனை யூஸ் பண்றது வேஸ்ட். 3 லெஃப்ட் ஹேண்ட் தொடர்ந்து அக்கீல் ஹுசைன் வேண்டான்னு ருத்ராஜ் கைக்கு வந்து எடுத்துட்டு போனாலும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். உட்காரு இங்கே நான் மேட் என்ட்ரி வாங்க உள்ள வந்து போடுங்க மனோ. அதுல அடி வாங்கினதுக்கு அப்புறம் அதோட அமுங்கிடுவானுங்க. அது அப்படியேதான் அந்த பிளான் தான் இருக்கு. நானும் யோசிச்சேன், நேரா மேட் என்ட்ரியை தான் உள்ள எடுத்துட்டு வர போறேன், டிஃப்ரெண்டா யோசிக்கிறேன்ட்டு மேட் என்ட்ரியை உள்ள எடுத்துட்டு வந்து ஏதோ பண்ண போறான் அப்படின்னு தோணிட்டு இருக்கு எனக்கு. மேட் என்ட்ரி போடுற லென்த்துக்கும் அவன் இப்ப பெருசா ஸ்விங்கும் இல்ல. அபிஷேக்லாம் விட்டு பொழந்துருவான், தேவையில்லாத மூவ் அதெல்லாம். அதுவும் இஷான் கிஷான் ஏதோ உக்கிரமான ஃபார்ம்ல இருக்கான். வேற கொஞ்சம் யோசிச்சா அவங்க மேட்ச் ஆட்ட உள்ள ஆட வைக்கலாம். மேட்ச் ஆட்டு ஆஸ்பின் ஆப்ஷன் அவங்க கிடைக்கும். அவங்க கொஞ்சம் யோசிச்சா பிளான் பண்ணா கொண்டு வரலாம். அவங்க பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. அதான் அப்படிலாம் யோசிக்க மாட்டாரு கண்டிப்பா. மேட்ச் ஆட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்து போடுறான்னு போயிட்டே இருக்கலாம். அதை பண்ண மாட்டாங்க. டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. அவங்க மேட்ச் ஆட்ட அக்கிலேஷன் பதில் ஆட வச்சா அதே தான் உங்களுக்கு வந்து அக்கிலேஷன் 2 ஓவர் 3 ஓவர் போறோம்னா இங்க நீங்க வந்து அக்கிலேஷன், ஜெமி ஓட்டன், சிவன் 3 பேர் இருக்காங்க உங்களுக்கு வந்து 5th பவுலரா. 3 பேரை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணி ஓட்டலாம். அவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணா பெட்டரா இருக்கும். மேட்ச் ஆட்டு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் கொஞ்சம் யூஸ் ஆகும். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அவ்வளவுதான். இனிமே மும்பை இந்தியன்ஸ் வந்து பணம் வருதுன்னு பணம் விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் எந்திரிப்பாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் எந்திரிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்றாங்க. முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். அடுத்த சிஎஸ்கே மேட்ச் ரிவ்யூல வந்து சந்திப்போம். சிஎஸ்கே ஆர்சிபி பிளாக் பஸ்டர் சாட்டர்டே அன்னைக்கு வந்து சந்திப்போம். ஓகே, பை பை. Okay friends, bye bye.